சிம்ம ராசிக்காரர்களே வணக்கம். இந்த வீடியோல 2025 சிம்ம ராசியோட ராசி பலன் தான் நான் சொல்ல போறேன். நல்லா கவனமா கேளுங்க. இந்த 12 மாசத்துலயும் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் சத்தியமா கிடைக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் 2025 உங்களோட கேரியர், உங்க ஃபைனான்ஸ், இதுல தான் நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் செவ்வாய் நம்மள 3 மடங்கு பவர்ஃபுல்லா வேலை செய்ய வைக்கும். ஸோ நம்மளுக்கு ஹசல் நிறைய இருக்கும். ஸோ அதே டைம் உங்களோட ஹெல்த் நீங்க பார்த்து தான் ஆகணும். ஓகே. ஃபர்ஸ்ட், இந்த வருஷம் எனக்கு வெல்த் அட்ராக்ஷன் இருக்கா, எனக்கு இந்த மாதிரி சம்பள உயர்வு, எனக்கு இந்த வேலை பதவி உயர்வு, ப்ரோமோட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி ப்ரோமோஷன் எல்லாம் இருக்கான்னு கேட்டால் சத்தியமா இருக்கு. ஜனவரிலேருந்து ஜூனுக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல இருந்து உங்களுக்கு ப்ரோமோஷன், இன்க்ரிமெண்ட், போனஸ் எல்லாமே இருக்கு. ஓகே. அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். ஸோ இந்த வருஷம் இந்த சிம்ம ராசியில் இந்த மாதிரி கல்யாண திருமணங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிலேயா தான் ஆகும். ஏன்னா சனீஸ்வரன் 8ஆம் இடத்துல இருக்கார். ஓகே, ஸோ இதில் என்ன ஆகும்னா கொஞ்சம் பிரச்சனைகள், மன வருத்தங்களாகவும், கல்யாணம் முடிஞ்சா நீங்கள் பாருங்க அப்படின்னு. ஏன்னா இந்த இதுக்கு படி பார்க்க போனால் கண்டிப்பாக டிலே ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவுலாம் வரும். முடிஞ்சா தவிர்த்துருக்குங்க. கிவ் அண்ட் டேக் பண்ணிக்கங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே. அடுத்தது ஃபைனான்ஸ். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் நீங்கள் ஃபைனான்ஷியலி ஸ்டெடியாக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு செல்ஃப் க்ரோத் இருக்கு. ஓகே. அடுத்தது ஹெல்த் இஷ்யூ பார்ப்போம். இப்போ ஹெல்த் பார்த்தீங்கன்னா the half second year, அதாவது half second yearனு பார்க்க போனால் ஜூலை இருந்து டிசம்பர் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஓகே, சனீஸ்வரனால் ஹசல் உங்களுக்கு இப்படி சொல்றதுன்னா 15 வேலை செய்யறது, தூக்கம் இல்லாமல் வேலை செய்யறது, இங்கேருந்து அங்கே ஓடுறது, அங்கேருந்து இங்கே ஓடுறது, வேலை முடிஞ்சு வீட்டில் ஒரு பிரச்சனை வரும், வீட்டு பிரச்சனை முடிஞ்சு அப்புறம் பேரண்ட்ஸை பார்க்கறது, உங்களுக்கு ரெஸ்டே இல்லாமல் ஹசல்ஸ் கொடுக்கும் ஹெல்த் பிரச்சனை. ஓகே, நான் சொன்ன மாதிரி ஜனவரிலேருந்து ஜூனு ப்ரோமோஷன், உங்களுக்கு இந்த ப்ரொபேஷன், இந்த சேலரி இன்க்ரிமெண்ட், அப்புறம் அதை முடிஞ்சு ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூவில் சம்மந்தப்படுவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள், பிளான் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு வேலை முக்கியம்னா வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் ஃபேமிலி கிட்ட சொல்லிடுங்க, டைம் கேளுங்க, கிவ் மீ சம் டைம். ஓகே, எல்லாமே ஒரே டைம் எடுத்து போட்டு செய்யாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு ஹார்ட் கோராக வேலை செய்யணும், அதே மாதிரி ஃபேமிலி கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃபேமிலி கூட ட்ராவல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் சரி வராது. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு கேரியரும் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட், நீங்கள் கேரியர் பார்த்து தான் ஆகணும். இந்த திருமணம் நான் ஏற்கனவே சொல்லிட்டு தள்ளி போகணும். ஓகே, அப்படியே இந்த வருஷம் சரிங்கன்னா பார்த்து கவனமா இருங்க. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வருத்தங்கள் இதெல்லாம் ரொம்ப நடக்கும். கிவ் அண்ட் டேக் பண்ணிங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ இல்லை ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி இதெல்லாம் பேச்சு நீங்கள் சரி பண்ணிங்க. ஓகே, இதில் முடிஞ்ச 3வது மனசனை உள்ள என்டர் பண்ண விடாதீங்க. தட் இஸ் நாட் ரைட். சரியோ தப்போ பிரச்சனை எதாக இருந்தாலும் 1 to 1 நீங்க தான் ஃபேஸ் பண்ணி செட்டில் பண்ணணும். இல்லை 3வது மனசனை விட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனைகள் வரும். கிளியரா? ஓகே, இந்த சிம்மராசிக்கு பெஸ்ட் மந்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு அக்டோபர். ஸோ ஜூன் டு அக்டோபர் பெஸ்ட் மந்த்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வெல்த் அட்ராக்ஷன், ஃபைனான்ஸ் அட்ராக்ஷன் வரும். ஓகே, அது பெஸ்ட் மந்த். அப்போனா நீங்கள் எந்த நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் இந்த ஜூன்ல இருந்து அக்டோபர் வரைக்கும் செய்யுங்க. இந்த நல்ல காரியங்கள் இருந்தாலும் இல்லை ட்ராவல் பண்ணுறது ஓவர்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் மந்த் ஜூன்லேருந்து அக்டோபர். அந்த பர்டிகுலர் மந்த்ல எல்லா நல்ல காரியங்களும் செய்யுங்க உங்களுக்கு சம்மந்தப்பட்டது. ஓகே. எது சேலஞ்சான மந்த், ரொம்ப ரிஸ்கான மந்த்? மார்ச் ஏப்ரல் நவம்பர் ரொம்ப ரிஸ்கான மந்த். அப்போ நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி வீடு வாங்குறது, ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இந்த காலகட்டத்தில் அந்த மந்த்ல செய்யாதீங்க. ஓகே, நான் ஏற்கனவே குட் மந்த் சொன்னேன். ஜூன் டு அக்டோபர் தாராளமாக செய்யுங்க. இந்த மார்ச் ஏப்ரல் நவம்பர் எது வேணாம். இந்த தூர பயணம் போகிறது கூட முடிஞ்சால் தவிர்த்துருங்க. ஓகே, அப்படியே வேலைக்கு சம்பந்தப்பட்ட தூர பயணங்கள் போய் ஆகணும்னா மேக் ஷுர் காடியில் ட்ராவல் பண்ணுங்க. மோட்டோ பைக்ஸ் நோ சொல்லி குட் பைன்னு சொல்லிடுங்க. ஓகேயா? ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும், எல்லாருக்கும் சேலஞ்சாக இருக்கும், எனக்கும் சேர்த்து தான். எனக்கும் ரொம்ப ஹசல், காலையிலேருந்து நைட் வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஹசல் எல்லாருக்கும் வரும், உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் சேர்த்து சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த வருஷம் உங்களோட கீ சக்ஸஸ் மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள், பெர்சிஸ்டன்ட்டாக இருங்க, ஃபோக்கஸ் பண்ணி செய்யுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் ப்ரொமோட்டிங் இருக்கு, இன்க்ரிமெண்ட் இருக்கு, போனஸ் எல்லாமே கிடைச்சிடும். இதுதான். ஓகே, இப்போ உங்களோட சிம்ம ராசிக்குள்ள டீப்பா போகும். எதனால சனீஸ்வரன் உங்களோட சார்ட்ல ரொம்ப அடிக்கிறாரு பார்ப்போம். ஓகே, ஒன்று சிம்ம ராசியில பார்க்க போனால் உங்க சார்ட்லயே சனீஸ்வரன் எனிமியா இருக்காரு. ஓகே, இப்போ இதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் சொல்றேன். ட்ரீட்மெண்ட்னா என்ன? சொல்யூஷன். ஓகே, சனீஸ்வரன் உங்களோட சிம்ம ராசியில் அனிமையா இருக்கிறதுனால செவ்வாய், வியாழன்,
சனிக்கிழமை. இந்த 3 நாள் வந்து முடிஞ்ச வெஜிடேரியனா இருங்க. இந்த முடிகிடி எதுவும் வெட்டாதீங்க. அப்புறம் சைவமா இருங்க. சொல்லிட்டு சைவம் முடிகிடி வெட்டக்கூடாது. ஆஞ்சநேயரும் ராமரும் வணங்குங்க. அதான் மெயின் திங். ஓகேயா? விளக்கு நான் ஒண்ணுமே போட சொல்ல, ஜஸ்ட் ஆஞ்சநேயரையும் ராமரையும் வணங்குறேங்க. இந்த துளசி மாலை போடுங்க, ராமர் மந்திரம் படிங்க, ஆஞ்சநேயர் மந்திரம் படிங்க, அது போதும். ஓகேயா? அடுத்தது நடு விரல்ல சில்வர் ரிங் போடுங்க. நடு விரல்ல சில்வர் ரிங், ஜஸ்ட் சில்வர் ரிங், ஒரு ஸ்டோனும் வேணாம் இப்போதைக்கு. ஓகேயா? ஏன்னா இப்போ நான் ப்ளூ சஃபயர் போட சொன்னேன்னா அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபியூ தௌசண்ட் காஸ்ட் எடுக்கும். கிளியரா? ஃபியூ தௌசண்ட் காஸ்ட் எடுக்கும். நான் சிம்ம ராசி மட்டும் ஸ்பெஷலாக சொல்கிறேன், ஒரு 4000 5000 கூட எடுக்கும். அது ப்ளூ சஃபயர் கேரட்டை பொறுத்திருக்கு. நீங்கள் ப்ளூ சஃபயர் போட வேணாம், நான் உங்கள் லைஃப் ஒன்று ஈஸியாக்குறேன். நடு விரல்ல சில்வர் பாய்ங்க. ஓகேயா? அப்போ இந்த விரல்ல போடலாம். என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு சில்வரை பீச்சை கையில் போடுங்க. ஏன் சோத்து கை சும்மா தானே இருக்கு, இருங்க, இதுக்கு மேலே தான் கதையே இருக்கு ராஜா, இருங்க. ஓகே, ஸோ சனீஸ்வரனுக்கு பீச்சை கையில் சில்வர் ரிங் போடுங்க. ஓகே, இது சில்வர் ரிங் இல்லை. ஓகே, பீச்சை கையில் ஜஸ்ட் நார்மல் சில்வர் ரிங் போடுங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்தது இந்த எமத்தீஸை, இதுக்கு பேர் எமத்தீஸ், இது வந்து பீச்சை கையில் போடுங்க. ஓகேயா? ஸோ இது வந்து சனீஸ்வரன் பிளானட்டை உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும். ஓகேயா? இது மூலிமா என்ன கிடைக்கும்? விஸ்டம், எஜுகேஷன், நாலேஜ், இதுக்கெல்லாம் இதான் பொறுப்பு. இது வந்து சனீஸ்வரன் பிளானட்டோட ரிலேட்டட். ஓகேயா? ஸோ இது வந்து இந்த கையில் போடணும்னு சொன்னேன், பீச்சக்கை. ஆல்ரைட், பீச்சக்கை இது நீங்கள் போடணும். ஆல்ரைட். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பீச்சக்கையில் நார்மல் சில்வர் ரிங் போடுங்க, ஜஸ்ட் நார்மல் சில்வர் ரிங், அவ்வளோதான். ஆல்ரைட். ஓகே, அடுத்தது பார்ப்போம். செவ்வாய் நல்லா இருக்கு, பிரியாஸ்பதியும் நல்லா இருக்கு. ஓகே, சுக்கிரன் உங்கள் பிளானில் வந்து ஏற்கனவே சுக்கிரன் வந்து எனிமியாக இருக்கார். ஓகேயா? ஸோ இப்போதைக்கு சுக்கிரன் வந்து நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கணும், ஸ்ட்ராங்காக ஆக்கணும்னா மேக் ஷுர் உங்களோட வீடும் சரி, உங்கள் வியாபாரம் பண்ணுறதும் சரி, உங்கள் ஆஃபீஸும் சரி, எப்பயும் சுத்தமாக நல்லா அழகாக வச்சுருங்க. ஓகேயா? அடுத்தது முடிஞ்சால் ரொம்ப வெள்ளை துணிமணிகள் போடுங்க, எஸ்பெஷலி சட்டை, வெள்ளை கலர் சட்டை, சுக்கிரனோட பிளெஸிங் கிடைக்கும். ஓகேயா? அடுத்தது ராகு. ஓகே, இந்த சிம்ம ராசியில் பார்க்க போனால் அழகா தெரியுது உங்களுக்கு வந்து பித்ரு தோசை இருக்கு, பித்ரு தோசை. ஓகே, இந்த பித்ரு தோசை நார்மலாக எப்படி நம்ம கிளியர் பண்ண முடியும்னா பித்ரு பக்ஷால முடியும், இல்லை பித்ருக்கு சம்பந்தப்பட்ட டேட்ஸில் வந்து நம்ம அந்த பித்ரு ப்ரேயர்ஸ் பண்ணணும். பித்ரு ப்ரேயர்ஸ் நார்மலாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த ஒரு ஜார் தண்ணியில் வந்து பிளாக் சீட்ஸை போட்டு ஒரு செடிக்கு நான் தண்ணி ஊற்ற சொல்லியிருப்பேன். செடிக்கு வந்து பெரிய மரமாக இருக்கணும், ஆலமரம், அதுக்கு தண்ணி ஊற்றி பித்ரு பக்ஷால இல்லை பித்ருக்கு சம்பளப்பட்ட நாளில் அந்த தோசங்களை கழிய, இது உங்கள் தோசை இல்லை, இது பித்ருக்கள் பண்ண தோசம். ஓகேயா? அதே வேலையில் வந்து உங்கள் சாமி மேடையில், நான் ஏற்கனவே இந்த வேற வீடியோ சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சாமி மேடையில் வந்து ஒரு கண்ணாடி சாமி மேடைக்குள்ளே மாட்ட சொல்லியிருப்பேன், ஒரு கண்ணாடி சாமி மேடைக்குள்ளே. ஸோ அது மூலியமாக உங்களுக்கு பித்ருக்களோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும் எவ்ரி டைம். ஓகேயா? மேக் ஷூர் அந்த கண்ணாடி சாமி மாடக்குள்ள மாட்டுறீங்களே, நேராக அப்படி மாட்டக்கூடாது தெரியுமா, லெஃப்ட் சைடில் மாட்டி விட்டுருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் மாட்டினா சாமி மேடையில் உங்கள் மூஞ்சிக்கு தெரியக்கூடாது. அந்த கண்ணாடிக்குள்ள வந்து அந்த அந்த கடவுள்களோட அந்த ஸ்டாட்டு தெரியலாம், இல்லை படங்கள் தெரியலாம், நம்ம மூஞ்ச ஃபேஸிங் பண்ணக்கூடாது, கண்ணாடி மறந்துடாதீங்க. அது மூலியமா உங்களுக்கு பித்ருக்களோட பிளெஸிங் கிடைக்கும், அது ஒன்று. ஓகே, இப்போ இந்த ராகு வந்து உங்கள் பிளானெட்ல வீக்காக இருக்கனால உங்கள் மெட்டீரியல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக கிடைச்சது. மெட்டீரியல்னா லக்ஸரி காடி, லக்ஸரி வீடியோ எல்லாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த கிறிஸ்டல் பாய்க்கணும் நடுவிரல்ல. அதனால தான் நான் சொன்னேன் ரைட் ஹேண்ட் கொஞ்ச நேரம் பொறுங்கன்னு சொன்னேன். இந்த நடுவிரல்ல இந்த ரேட் கிறிஸ்டலை நீங்கள் பாய்ச்சே ஆகணும். காலையில் 7 மணிலேருந்து 7 மணி மத்தியானம் 7 டேஸும் நீங்கள் போடணும். அதனால என்ன ஆகும், ராகுவோட அந்த அடி உங்களுக்கு குறைஞ்சி ராகுவோட பிளெஸ்ஸிங் கிடைக்கும். ராகு தான் இந்த வெல்த்துக்கு அட்ராக்ஷனுக்கு அதிபதி. இந்த காடி, இந்த வீடு வசதி, இந்த நம்பர்லாம் சொல்லுவீங்களே, இதெல்லாம் ராகு சம்மந்தப்பட்டது. சரியா? அடுத்தது கேது. கேது உங்கள் பிளானெட்ல எனிமியாக தான் இருக்குது. அப்போ பார்க்க போனால் நாலேஜ், இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்கு. ஓகே, இப்போ இந்த கேதுவை நீங்கள் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலான்னா 2 வழிகள் இருக்கு, நல்லா கவனமாக சொல்கிறேன். ஏன்னா இந்த ராசி வந்து எப்படி சொல்கிறதுன்னா, செட் டு சே திஸ் இஸ் வெரி குட் ராசி. ஆனால் சிம்ம ராசியில் பிறந்தவங்க யாரும் மூத்த பிள்ளையாக இருக்க முடியாது, 2வது இல்லை கடைசி பிள்ளையாக தான் இருப்பாங்க. சிம்ம ராசியில் பிறந்த யாரும் மூத்த பிள்ளை சான்ஸே இல்லை. ஓகே, இப்போ கேதுக்கு பார்க்க போனால் நீங்கள் கேட் ஆகி பாய்க்கணும். ஓகேயா? கேட் ஆகி பாய்க்கணும், அது நடுவில் சில்வரில் போட்டு பாய்க்கணும். அப்போ பார்க்க போனால் இங்கே 2 மோதிரத்தையும் போடுங்க, இங்கேயும் பாய்க்கலாம். ஓகே, த பெஸ்ட் இஸ் இங்கெல்லாம் கேட்டாய். ஆல்ரைட், வேற ஏதாச்சும் கேள்வி இருந்தால் நீங்கள் தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. 96 291 உங்களில் யார் ஒன்று இந்த HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் பாய்க்க ஒன்றும் வரலையோ பாய்ங்க. ஏன்னா இந்த கிறிஸ்டல் வாட்டரில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களோட
9 நவகிரகத்தையும் சரி பண்ற வாய்ப்புகள் இதுக்கு இருக்கு. நன்றி, வணக்கம்.